நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோட ஒரு முக்கியமான விஷயங்க, இதில் கொடுத்துருக்கக்கூடிய வாய்ஸ் ஒரு கஸ்டமரோட அன்பான பதிவுங்க இது. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். கேட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத ரேட்டிங் உங்களோட டீட்டெயில்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கொரியர் வந்துடுச்சுமா, சூப்பராக இருக்குமா செயின். நான் மோப்புகாலில் ஜாயின் பண்ணிட்டேன், என் பொண்ணு ஜாயின் பண்ணி வச்சுருக்கா பாருங்க. நல்லா இருக்குமா, ரொம்ப 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 நல்லா இருக்கு. அருமையான ப்ராடக்ட்மா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. குயிக் சர்வீஸ்மா. நான் ஆடி போயிட்டேன் இன்னைக்கு வந்ததுமே. என்னடா அது நேற்று தான் சொன்னாங்க, அதுக்குள்ளே இன்றைக்கே வந்துருச்சு அப்படின்னு. கண்டிப்பாக எனக்கு உங்கள் முகத்தை பார்க்கணும் போல் ஒரு ஆசையாக இருக்குது. அது முடியுமான்னு பாருங்கள். கண்ணா, நீ பேசுனது எனக்கு மனசுக்கு ரொம்ப இதுவாக இருக்குடா. சத்தியமாக உங்கள் அம்மா தான்டா என்னை உந்தி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைக்காட்டி நான் இதெல்லாம் வாங்குற மாதிரி ஐடியாவும் இல்லை, வாங்கி போட்டுக்கணுன்ற எண்ணம் கூட கிடையாது. ஏன்னா என்கிட்ட எல்லாம் இருக்குது. இருந்தாலும் அது என்னமோ அதை அந்த வீடியோ அன்றைக்கி எதேச்சியாக தான்மா நான் பார்த்த உடனே சரி ஒன்று வாங்கிக்கலாமே, ஒரு ஆசையாக இருக்கேன் வாங்கிக்கலாமே. நீ என்னென்ன நினச்சிக்கமாப்பா, அந்த கோல்டு செயின்லேருந்து எடுத்து இந்த செயினில் போட்டு நான் என் பொண்ணு கழுத்தில் போட்டுடுச்சு. ஏன் மம்மி இப்படி ஒரு ஆசை உனக்கு அப்படின்னு. இல்லைம்மா இருக்கட்டும், ஏதோ ஒன்று அதை வாங்க தூண்டுதுமா, என்னன்னு தெரியலம்மா, நான் வாங்கி போட்டுக்கிறேனே. எனக்கு என்ன இருக்குது இதில் போய் நான் வாங்கி போட்டிருக்கேன். என்னால் ஒரு ஒன்றுமே நான் நினைப்பேம்மா, ஒரு ஆட்டோக்காரனை பார்த்தா கூட நான் நினைப்பேன், ஐயோ இன்றைக்கி இவனுக்கு என்ன சம்பளம் வந்திருக்கோம், இன்றைக்கி என்ன ஓடி இருப்பான், வீட்டில் குடும்பம் எப்படி போவோம், எப்படி நடத்துவான், இவனுக்கு இன்றைக்கி என்ன பணம் வந்திருக்கும் அப்படின்லாம் சத்தியமாக நினைப்பேன். இப்போ நான் உன்னை என் மகளாக தான் நினைக்கிறேன். எனக்கும் 63 வயசு ஆகுது. நான் என்ன உன்னை மகளாகவே நினைக்கிறேன். நீ நல்லா இருக்கணும் ராஜா, வாழ்க்கையில் சத்தியமாக நல்லா வருவேன், கண்டிப்பாக வருவேன். உண்மையாகவே என் பொண்ணு நான் ஆத்திக்கிறா, மம்மி என்ன மம்மி திடீர்னு நீங்கள் இந்த நகைலாம் வாங்கணுன்றீங்க அப்படின்னு. அது என்னவோ தெரியலம்மா, என்னவோ நீ ஏதோ ஒன்று உந்தி தள்ளுதுமா, வாங்க சொல்லுதுமா. நான் கண்டிப்பாக வாங்கியே ஆகணும், எனக்கு நீ இது பண்ணி விடுமா அப்படின்னு. என்கிட்ட ஃபேஸ்புக் கிடையாது. அவள் தான் அவளோட இதில் தான் நான் பார்ப்பேன் ஃபேஸ்புக்கெல்லாம். நான் ஃபேஸ்புக்கு எனக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியாது. முதல்ல ஃபேஸ்புக் கிடையாது. நான் யூடியூப்பில் அதை பார்ப்பேன், அவ்வளோதான். எனக்கு எப்படின்னா அந்த கடையோட இதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு வெறி மாதிரி ஆயிடுச்சுமா. எனக்கு உண்மையாகவே சொல்கிறேன்னு, என்னடா இது இப்படியெல்லாம் கூட ஒரு கடை நடத்துவாங்களா, இப்படியெல்லாம் சாமியெல்லாம் வச்சு மஞ்சள் குங்கெல்லாம் வச்சுலாம் கூட இது மாதிரிலாம் கொடுப்பாங்களா, இப்படியெல்லாம் கூட ஆள் இருக்காங்களா, இது மாதிரி நல்லவங்களாம் நாட்டில் இருக்காங்களா, நல்ல மழை பெய்யுதோ அப்படின்னு கூட நான் நினச்சிக்கிட்டேன். உண்மையாகவே நான் உண்மையாக உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நினைவு வச்சுருக்கோம். பையன் சென்னையில் இருக்கான், பொண்ணு டாக்டராக இருக்கிறா. அவளுக்கு அதுக்கு தான் அவள் ஒரே வார்த்தை சொல்லிட்டான், அவள் நீ ஆசைப்படுறியா மம்மி, சரி மம்மி ஏதோ ஒரு வகையில் நீ ஆசைப்படுற, நீ இது வரைக்கும் என்கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்டதும் கிடையாது, சொன்னதும் கிடையாது. நான் தான் சொன்னேன், ஏதோ ஒன்று என்னை தள்ளுதுமா, வாங்க சொல்லி என்னை ஒரு மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடுதுமா, அது என்னன்னே எனக்கு சொல்ல தெரியல. கண்டிப்பாக நம்ம ஆர்டர் போட்டு அதை வாங்கியே ஆகணும்மா, நான் வாங்கியே போட்டே ஆகணும். என் கழுத்தில் நீ என்னென்ன நினச்சிக்குமா, என்னோடய கோல்டு செயின்லேருந்து அந்த மோப்பை எடுத்து இதில் போட்டு என் பொண்ணு நைட்டு இன்றைக்கே போட்டு விட்டு போனா, மம்மி புதன்கிழமை கிடைக்காது மம்மி, வந்த நாளே நல்ல நாளுன்னு நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளினிக்லேருந்து என் கழுத்தில் போட்டு விட்டுட்டு போயிடுச்சு. புதன்கிழமை கிடைக்காது மம்மி, வந்த நாளே நல்ல நாளுன்னு நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளினிக்லேருந்து என் கழுத்தில் போட்டு விட்டுட்டு போயிடுச்சு. நீ கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லா வருவடா கண்ணு, நல்லா வருவேன், நல்லா இருப்பேன். நான் ஒரு அம்மா உனக்கு இருக்கேன். முன்ன என்னைக்கும் தினம் இனிமேல் வழக்கேற்றும் போது நீ நல்லா இருக்கணும்னு நினச்சி சத்தியமாக சாமி கிட்ட வேண்டிட்டு தான் வழக்கேற்றுவேண்டா கண்ணு. உண்மையா நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நல்லா இருப்பேன். வைக்கட்டுமா? 1000 ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுத்த என் அன்பிற்கும் மேலான அம்மாவிற்கு உங்கள் அன்பிற்கு ஈடிணை எதுவும் இல்லை. எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். மற்றற்ற மகிழ்ச்சியோடு இந்த உரையை நான் அனைவருக்கும் பகிர்ந்து மகிழ்ச்சி கொள்கிறேன். என்றென்றும் மறவா உங்கள் அன்பு மகள் ஈஸ்வரி. நன்றி.